கர்த்தருடைய திட்டத்திலே சபையானது என்று பிரதானமாக அதை முக்கியமாக சிறப்பாக இருக்கிறது, மையமாக இருக்கிறது. அதை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த கல்லின் மேல் ஒரு புதிய ஒரு அடித்தளத்தின் மேல் ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது பவுலடியாருக்கு மட்டுமல்ல, பேதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் நம்மோடு கூட இணைந்து இதை படித்து கொண்டு வருகிறோம். நாம் இப்பொழுது பேதுருவானவர் சொன்ன 5வது பகுதிக்கு நாம் போகிறோம். அவர் என்ன சொல்றார்? 10வது வசனத்தை வாசிங்களேன். 10வது வசனத்தில், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். என்ன ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு வேறுபாடு பாருங்களேன். முன்னே நீங்க என்ன செய்யல, அவருடைய ஜனமா இல்லை, இப்போ ஜனமா இருக்கிறீங்க. முன்னே இரக்கம் இல்லை, அவருடைய இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறார். இது எங்கேருந்து எடுத்திருக்கிறாரு? ஓசியாவிலிருந்து எடுத்திருக்கிறாரு. ஓசியாவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். தயவுசெய்து வாசிங்க. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 6வது வசனம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றால், அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்று பெயரிடு. லோருகாமா, லோ அப்படின்னா இல்லை, ருகாமா அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிட்டேன். லோ அப்படின்னா இல்லை, அப்புறம் ருகாமா அப்படின்னா இரக்கம், நான் அவருடைய அன்பு காட்டவில்லை. பேர் எப்படி விட சொல்றேன்? ஆமா, அன்பு காட்டப்படாதவள். இல்லை, அதாவது அந்த நாளில் எப்பெல்லாம் அந்த புள்ள அப்படி போயிட்டு இருக்குமோ எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, என்ன லோருகாமா. ஆமாம், லோருகாமா. இதே மாதிரி இக்கபோத் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு பிள்ளைக்கு பேர் விட்டுருப்பாங்க. இக்கபோத் என்ன மகிமையா. ஆமாம், அவை ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் கர்த்தருடைய என்ன அவருடைய செய்தி இருக்குது. இந்த இரக்கம் பெறாத இருக்கும்போது கஷ்டமா இருக்குல்ல, என்ன பண்ணுறது? சில நேரத்தில் உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தானே ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தானே ஆகணும். அந்த புள்ள போகும்போதெல்லாம் இது, அதாவது இந்த ஓசியாவுடைய புத்தகம் முழுவதுமே இந்த சோரம் போன ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணுங்கிறாரு. அவர் பாவம். ஆனால் என்னன்னா அவருடைய வாழ்க்கையே அறிவிப்பா, அதாவது அறிவிப்பாக தான் இருக்குது. அவருடைய வாழ்க்கையே அறிவிப்பாக இருக்குது. இப்படித்தான் நானும் உங்களை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ தூரம் போனாலும் பின்னாடி எவ்வளவு கீழே விழுந்து போனேன், நான் பின்னாடி வர்றேன் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த நாட்களில் இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாருமே அந்த தீர்க்க தரிசனத்துக்காக விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறாங்க. சும்மா இல்லை, விலைக்கரையும் வாங்கலை, வாங்கிட்டு போய் 5 லட்சம் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. அவங்க அந்த வசனத்துக்காக, வாக்கியத்திற்காக தாங்களே வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு, கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அதை என்ன நடந்தது? ஏதோ ஒரு இடத்துல ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துச்சு, வாழ்ந்தவர்கள் என்ன நிறைய பேர் போதிச்சாங்க அப்படின்னீங்க. ஒரு தலைமுறை இருந்தது. அது கும்பநாடுன்னா கேரளாவில் ஐபிசி சபையினுடைய கொஞ்சம் பக்கத்தில் அவங்களோட பைபிள் காலேஜில் அன்னைக்கு இருந்த தலைவர்கள், அன்னைக்கு இருந்த போதித்த ஆசிரியர்கள், அவங்க அவங்க கற்றுக் கொடுத்ததை நாங்கள் கற்றுக்கினதை விட அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கினது பெரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த வந்த தலைமுறை ரொம்ப பிரயோஜனப்படுத்தாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளரியா டீச்சர்ஸ் எக்ஸாம்பிளில் அவங்க போதிச்சாங்க, முன் உதாரணமாக இருந்து போதிச்சாங்க. ஏன்னா அதுதான் அப்போஸ்தலருடைய முறைமை. தீர்க்கதரிசியுடைய அப்போஸ்தலருடைய முறைமை என்ன? அவங்க வாழ்ந்துட்டு தான் சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் பவுலடியார் சொல்லும் போது என்னை பின்பற்றுங்கள், பேதுருவானவன் சொல்லும் போது என்ன சொல்றார்? உங்களில் மூப்பனாகிய, அதாவது உடன் மூப்பனாகிய நான் எனக்கு அப்படின்னு தான் அவங்களுடைய வாழ்க்கையை தான் சொல்லிட்டு வந்தாங்க. இங்கே தீர்க்கதரிசியாகிய ஓசியா தன்னுடைய வாழ்க்கையை தான் சொல்றாரு. எரேமியா தன்னுடைய வாழ்க்கையை தான் சொன்னார்.
எரேமியாவுக்கு நடந்ததை வந்து எல்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்கும்போது சொன்னார் ஆண்டவர் ஒரு 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 நிலத்தை வாங்குங்கிறாரு. என்ன ஆண்டவர், ரொம்ப சீப்பாக கிடைக்குது, வாங்கியிருப்பே, இப்போ வாங்கி போட்டுரு. ஏன்னா திருமணம் கொண்டு வர போகிறேன், திருமணம் கொண்டு வர போகிறேன். இப்போ சென்னையில் வந்து ஏதாவது இந்த தண்ணி வர்ற இடத்துல ஒரு நிலத்தை வாங்குங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு நேரத்தில், அதாவது விசுவாசம்னா என்ன, எதுவுமே நம்மளுடைய திட்டத்தில் வராது இருக்கும்போது இந்த திட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர் சொல்கிறத பார்க்குறது தான் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசம், அதாவது திட்டத்துக்குள்ளே இல்லை. அதாவது ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய போகிறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு இல்லை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஓசியாவை பார்த்து நீ போ, என்ன செய்ய, அவளுக்கு இன்னொரு ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு என்ன செய்யணும், லோ அம்மி, அது அடுத்ததாக முதல்ல அந்த லோ ருஹாமா அப்படின்னு பேர் சொல்லு அப்படிங்கிறாரு. 1வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துடைய பின்பகுதி 9வது வசனம் வாசிங்க. லோ ருகாமாவை முளைமறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது அவர் இவனுக்கு லோ கம்மி என்னும் பெயரிடு, லோ அம்மி, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. ஆமாம், உனக்கு எனக்கும் பங்கும் இல்லை பாகுவம் இல்லைன்னு வெட்டுறாரு. இது வார்த்தை லோ அம் ஈ அப்படின்னா நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல, யூ ஆர் நாட் மை பீப்புள். வார்த்தை அப்படி தான். அதாவது இந்த எபிரேய வார்த்தையில் எல்லாமே ஒன்றா உள்ளுக்குள்ளே சேர்ந்துடும். லோன்னா இல்லை, அம்னா ஜனம், மீனா என்னுடையது, என்னுடைய ஜனம் அல்ல. ஆமாம், அதுக்கு அடுத்ததாக பண்ணுறாரு மறுபடியும் சொல்கிறார். இந்த நேரத்தில் 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 1வது வசனம், உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். என்ன முன்னாடி இந்த லோவை மட்டும் எடுத்துட்டார் ஆண்டவர், லோ மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் திரும்ப இன்னொரு வார்த்தை வர்றாரு. லோ ருஹாமா எப்படி ஆயிடுச்சு, ருஹாமா ஆயிடுச்சு. லோ அம்மி எப்படி ஆயிடுச்சு, அம்மி ஆயிடுச்சு. 23வது வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இதை எப்படி இங்கே கொண்டு வந்து பேதுருவானவர் இந்த வசனத்தை சொல்றார்? ஓசியா சொன்ன வசனத்தை, இல்லை ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை எப்படி பேதுருவானவர் எடுத்து வந்து சபைக்கு பொறுத்துறாருன்னு கேட்குறேன். நீங்களும் நானும் யாரு? புறஜாதியா இருந்தோம், தேவனற்றவர்கள், வாக்குத்தத்தத்திற்கு புறம்பானவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், நாடு இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், நம்பிக்கை நாடு இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், அடையாளம் இல்லாதவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் போல, அதாவது கர்த்தரை தேடாமல், அதாவது சோரம் போனவர்கள், அதாவது சோரம் போன ஸ்திரீ அப்படிதான் சொல்றாரு. அதாவது கர்த்தரை விட்டு அந்த விபச்சாரம்னு சொல்ல வர்றதுக்கு அர்த்தமே என்ன, தன்னுடைய கணவனுக்கு விரோதமாக நடக்கிறவள் அல்லது மனைவிக்கு விரோதமாக நடக்கிறவள், அதுதான் சொல்லணும். அதாவது சரீர பிரகாரமாக தன்னுடைய மகிமையை கெடுத்து கொள்கிறவள், தாம் எதற்கு மட்டும் படைக்கப்பட்டோமோ அது கெடுத்துக்கொள். அதே தான் வந்து ஆவிக்குரிய விபச்சாரம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை நாம் கொடுக்காமல் இருப்பது, சரீரத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் இருப்பது, ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தரே என்னுடைய தேவன், என்னுடைய கணவன் அப்படிங்கிற மகிமையை கூடாமல் இருப்பது தான் ஆவிக்குரிய விபச்சாரம். மாத்திரமல்ல, இங்கே வந்து ஸ்திரீ, அதாவது நீங்க என்னுடைய ஸ்திரீ அப்படின்றது தான், நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், சபை வந்து என்னுடைய மனவாட்டி, அவ்வளவுதான். இதை பிரிக்க முடியாதுங்கிறாரு. பிரிக்க முடியாத ஒரு உறவு. இஸ்ரவேல் என்னுடைய மனைவி என்றும், ஆமாம், இப்போ சபை என்னுடைய மனவாட்டி என்று, அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும். ஆமாம், அதாவது இதை கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதே இதை திருமணத்தை கொண்டு வர்றாரு. இதனுடைய இந்த சபையினுடைய அடையாளத்தையே திருமணத்துடைய அடையாளம் சொல்றாரு. நித்திய நாயகராக இருப்பேன், நித்திய நாயகராக இருப்பேன். அந்த நித்திய நாயகர் இங்க இயேசு கிறிஸ்து சபைக்கு மனவாட்டியாகிய 43வது வசனத்துல நீ என்னுடையவன், யூ ஆர் மைன். இல்லை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இல்லை, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நான் நீ அதாவது என் பேரை தான் உனக்கு வச்சிருக்கிறேன். உன்னத பாட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி தான், நீ என்னுடையவர், என் நேசர், என் நேசர், அதாவது அந்த சுலமத்தியனுடைய அன்பு. அதாவது என்ன, எதுக்காக நான் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் இதை அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன்னா, நிறைய தடவை நம்ம சொல்லுவோம் இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை கொண்டு வர்றேன்.
கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஐக்கியத்தை பேசும் பொழுது அவரே சொல்ற, இந்த ஆழமான ரகசியத்தை எங்கே கொண்டு போய் ஒப்பிடுறேன்னா, எங்கேருந்து எடுத்துட்டு வர்றேன்னா, கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை நான் கொண்டு வர்றேன். அந்த ரகசியம் அதை புரிஞ்சுக்கிற முடியாதது அளவாக இருக்குது. ஏன்னா இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, உடல் அளவிலும் சரி, அவர்களுடைய மனதளவிலும் சரி, அவருடைய பின்னணியிலும் சரி, 2 வேறுபட்டவர்கள் ஒன்றாய் சேர்ந்து ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் என்பது போல. இது எங்கேருந்து நான் எடுத்து பிடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னா, கிறிஸ்துவும் சபையும் வேறுபட்டு இருந்தார்கள், இவர்கள் சேர முடியாது, இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இவர்களை நான் ஏற்றுக்கொண்டு இவர்களோடு கூட நான் இருக்கிறேன், அந்த ஐக்கியத்தோடு கொண்டு வர்றார். இது ஒரு அலாதியான ஒரு ஐக்கியமானது. யூதர்களும் கிரேக்கர்களும் சேர்ந்து இப்பொழுது ஒரே சபையாக அவருடைய சரீரமாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறார்கள், கிறிஸ்து அவர்களுக்கு தலையாக இருக்கிறார். இதை நான் அடிக்கடி நான் பேசும்பொழுது என்ன செய்வேன்னா, என்ன சொல்கிறேன், அதாவது இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை புத்திமதியாக சொல்லிட்டு போகக்கூடாது. அது அட்வைஸ் கிடையாது. இதை சாதாரணமாக புத்திமதியாக யாருக்கு வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறேன். அதாவது கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் போய் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கும் அந்த சகோதரிக்கும் அந்த சகோதரனுக்கும் கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லை என்றால், அவர்கள் இந்த கல்லிலே கட்டப்படவில்லை என்றால், அவர்களுக்கு இந்த புத்திமதியை நாம் பேச முடியாது. என்னவோ ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லிட்டு போகலாம், ஏன்னாங்க உலகம் சிரிக்கிங்க பார்த்து நடந்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லலாம். உலகம் சிரிக்கும், உங்களை பார்த்து நடந்துங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதில்லை, அதுதான் நம்ம சொல்லலாமே தவிர. ஆனால் சபையிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் இது மாதிரி தான் இயேசுவானவர் செய்து வச்சிருக்கிறார், அதனுடைய அடிப்படையில் நீங்கள் வாழணும்னா இதுதான் உண்டு அப்படிங்கிறார். நீங்கள் இதை என்ன ஆழமாக நீங்கள் பார்க்குறேன்னா, நீங்கள் என்ன செய்யணும், எபேசியர் நிருபத்தில் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்த பின்பு தான் நம்ம 5வது அதிகாரம் 22 வாசிக்கணும். அங்கே 32 வாசிச்சு பாரு தான் 22 வாசிக்கணும். 21 என்ன சொல்கிறார், தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கீழ்ப்படிந்த தெய்வ பயத்தை கொண்டு வர்றது என்ன சொல்கிறாங்கன்னா 4வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 4:32 அங்கே தான் கொண்டு வர்றாரு. எதனுடைய அடிப்படையில் நீங்கள் கணவன் மனைவியாக பெற்றோர் பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் தயவு மன உருக்கமாயும் இருந்து மன உருக்கம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாம், அங்கே இருந்து தான் குடும்பத்தினுடைய உறவு ஆரம்பிக்குது. குடும்ப சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம எதனுடைய அடிப்படையில் கட்டப்பட வேண்டும், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற சுவிசேஷம், அதன் மூலமாக நமக்கு வந்திருக்கிற இந்த ரட்சிப்பு, இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அதுதான் அந்த அன்பு தான் நம்ம அங்கேருந்து ஏவுகிறது. இங்கேயும் அதுதான் அடிப்படை அவர் சொல்லிக்கொண்டு வருகிறது என்னவென்றால், ஓசியாவுடைய புத்தகத்தை எடுத்து, நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல, எனக்குடைய அன்பை பெறாதவர்கள், நீங்கள் உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற சொந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையினுடைய ரட்சிப்பினாலே நாம் இந்த சபையிலே ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அவருடைய குடும்பம், அவரால் நேசிக்கப்பட்டவர்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இதை பேதுருவானவர் கண்டுபிடிச்சிட்டார். என் பவுலடியாரே, நீர் சொன்னது மாத்திரமல்லையா, உமக்கு வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, இது அந்த நாட்களில் 700 வருஷத்திற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கும், 1500 வருஷத்துக்கு முன்பதாக மோசேக்கும், 1000 வருஷத்துக்கு முன்பதாக தாவீதுக்கும், 700 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயாவுக்கும், அதுக்கடுத்ததாக இது ஓசியாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா ஓசியாவெல்லாம் ஒரே காலத்து சமகாலத்து தீர்க்கதரிசிகள். அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றார். இப்போ என்னுடைய கேள்வி ஒரு சிறு அருமையான ஒரு கேள்வி, நிறைய படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு எப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து இயேசு கிறிஸ்துவை வைத்து பேச முடிந்தது? படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இந்த பேதுருவானவர், இந்த 1வது நிருபம் இருக்கிறது, இந்த பேதுரு எழுதின 1வது நிருபம் கரடு முரடான கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இட்ஸ் நாட் அ வெரி ரா கிரீக், சாதாரண ஒரு பேச்சு, அதாவது மீன்பிடிக்காரங்களுடைய பேச்சளவில் எழுதப்பட்டது. கொச்ச மொழி மாதிரி, அதாவது தமிழ்ல நம்ம கொச்ச தமிழ், கொச்ச தமிழ், கலோக்கியல் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது.
எப்படி இவங்களுக்கு இந்த ஞானம் வந்தது? பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட போது அவங்க வந்து தைரியம் அடைந்து ம் வேத வசனங்களினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் அதை பேசினார்கள். இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி இதுல இருந்தவர்கள் பார்த்தார். 4:13. 4:13 சரி, 8வது வசனத்துல தான் சொல்றேன். 4:13. எப்படி இவர்களுக்கு இந்த அளவுக்கு வேத வசனத்தை வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஞானம் வந்தது? இயேசு கிறிஸ்துவோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்து இருந்த அதே பேதுரு, ஆனா இயேசுவை மறுதலித்து போனாரு. திரும்பி அவர் வந்தார் இல்லையா? புரியல, ஆனா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகுதான் அவருக்கு அந்த தைரியம். ஒரு 40 நாள் ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடந்துச்சு. எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்சு கழிச்சு மறுபடியும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, கண்களை திறக்க பண்ணினார். ஆமா, அவருடைய கண்கள் திறந்தது. அவர் என்ன சொல்றாங்க? அவர் வழியிலே பேசி கொண்டு வந்த போது நாம் தூக்கத்தில் விழுந்து விடவில்லையா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்படியா? இல்லையா? கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணி, அதாவது ஹோமிலிட்டிக்ஸ் கிளாஸ் நடத்தின போது கொழுந்து விட்டு எரியவில்லையா? இது போதாதுன்னு நான் இது 24வது அதிகாரம், அதாவது லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 44, 45வது வசனத்துல இதெல்லாம் புரிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்து, ஆமா மனதை திறந்து இதை தெரிந்து கொண்ட போது அவங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு மாபெரும் ஒரு காட்சியை காட்டிட்டு வர்றாரு. இதை இங்கே பேதுருவானவர் லாஸ்ட்ல அப்பம் பிக்கும்போது டோட்டலா கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு இது எப்படி புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன, இப்போ எப்படி அவங்க வந்து இந்த அளவிற்கு படிக்க முடிஞ்சி? சிம்பிளாக நீங்கள் வந்து பைபிள் காலேஜில் இருந்ததுனாலையும் சொல்லிக் கொடுத்ததுனாலையும், நீங்கள் பைபிள் காலேஜ் நீங்கள் போனதுனாலையும், நானும் அந்த பக்கம் தெரியாத போயிட்டு வந்ததுனாலையும், தெரியாதனமான போயிட்டு வந்ததுனாலையும் கேட்குறேன், இந்த அளவுக்கு வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய கிருபை, அந்த வேத புலமை எத்தனை ஊழியக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்குறேன். இது சாதாரணமாக எல்லாத்தையும் இருந்திருக்கணுங்கிறாரு. இது சொல்லும்போது அவங்க புரிஞ்சிருக்கணும். இதை எழுதும்போது பேதுருவானவர் எழுதுறதை புரிஞ்சுட்டாங்க, படிச்சுட்டாங்க. இந்த பைபிள்லாம் வந்து பைபிள் காலேஜில் உள்ள ஸ்காலர்ஸ்க்கு எழுதப்படலை, ஸ்டூடெண்ட்டுக்கோ ஸ்காலர்ஸ்க்கோ எழுதப்படலை, இல்லை இன்ஸ்டிடியூஷனுக்காக ஒரு டெக்ஸ்ட் புக்காக எழுதப்படலை, பாடப்புத்தகமாக, அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகமாக எழுதப்படலை, சபையில் இருக்கக்கூடிய வேத புத்தகமாக எழுதப்பட்டிருக்குது. இது எப்படி அவர்கள் படித்து புரிந்து கொண்டார்கள்? இந்த கர்த்தருடைய மாபெரும் திட்டத்தை எப்படி அறிந்து கொண்டார்கள்? எனவே அவங்க அறிந்து கொண்டபடினால தான் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்குள்ள அவங்க ரோம சாம்ராஜ்யத்தை தலைகீழாக அல்லது தலை நேராக மாற்றி போட்டு இருக்கிறார்கள். சொல்லி பாருங்களேன், எப்படி அவர்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்டார்கள், எப்படி தெரிந்து கொண்டார்கள்? வேத வாக்கியங்களை அவர் விளக்கி காட்டி கொண்டு வந்தார். அப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ரப்பி எப்படி படித்தாரோ, அவருடைய குருவானவர் எப்படி படித்தாரோ அதே மாதிரி வேத வாக்கியங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவுலடியார் சொல்றார், இந்த தேவனுடைய ஆலோசனையினுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு முழுமையாக தெரிவித்திருக்கிறேங்கிறார். இதை பேதுருவானவன் கண்டு கொண்டிருக்கிறார். அவர் கண்டு கொண்டது என்னென்னா, நீங்கள் சொன்னதுனால இல்லை, முந்தைய ஏற்பாட்டையும் இதை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன? சபையானது தேவனுடைய கல்லாக அது இந்த உலகத்தில் வளரும், அது ஜீவனுள்ள கல், அது மக்களால் தள்ளப்பட்டிருந்தாலும் ஜீவனுள்ள கல், அதோடு கூட நீங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எழுதும்போது இது தீர்க்கதரிசிகளுக்கு அந்த வெளிப்பாடு இருந்திருக்குமா? அதாவது இது வந்து தீர்க்கதரிசிகள் இதை சொல்லும் போதும் எழுதும் போதும் இவ்வளவு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருந்திருக்குமான்னு? ஓரளவுக்கு இருக்கும். அதாவது அதை வந்து கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்த்திருப்பார்கள். கர்த்தர் இதெல்லாம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்திருக்கு. ஆனால் தெளிவுன்னு விரும்பினாங்க. அதை இயேசு சொல்லும்போது தீர்க்கதரிசிகளை பார்க்கணுன்னு, ஆபிரகாமே என்ன பார்க்கணுன்னு விரும்பினார். ஆமாம் ஆமாம். அதாவது இதோட கூட இதான் செய்கிறாங்க. இந்த இது வந்து எபிரேயர்கள் நிருபத்தில் இப்போ பார்க்கும்பொழுது அவங்க தீர்க்கதரிசிகள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தேவதூதர்களும் இதை உற்று நோக்க ஆசையாக இருந்தார்கள். ஆபிரகாம் இது என்ன சொல்கிறாரு? இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும்போது நம்ம இல்லாமல் அவர்களுடைய சாட்சி பூரணப்படவில்லை அப்படிங்கிறாரு. அப்போ சபையில் தான் சாட்சி பூரணப்படுதுங்கிறார். அவ்வளவு வெளிப்பாடும் எங்கே வருது? ஒட்டுமொத்தமாக இன்று இது என்ன சொல்லலாம், எல்லாமே ஒரு குவியுதான், ஒரு இடத்துல குவியுதுன்னா அது சபையில் தான் இருக்கிறார். அப்போ இன்றைக்கி சபை அதனுடைய பொறுப்பை எடுத்து உணர்ந்து அதனுடைய வாழ்க்கையை வாழும் என்றால்
இவ்வளவு நாட்களாக செய்து கொண்டு வந்த அந்த படிப்படியாய் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகள் எல்லாம் இதில் பூரணப்படும். இப்போ சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் எவ்வளவு அறிந்திருக்க வேண்டும், எவ்வளவு ஆழமாக அறிந்திருக்க வேண்டும் சொல்லி பாருங்களேன். பேதுரு படிப்பறிவு இல்லாத இவங்களுக்கு எப்படி இவ்வளோ புரிந்தது? இன்னொரு விஷயமா, அதாவது இவங்களுக்கு புரிந்ததை அவங்க சபைக்கு எந்த அளவுக்கு கடத்திருந்தாங்கன்னா, இதுல இருந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ள இயேசுவானவர் மரித்து சபை உருவாகி ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ள ஸ்தேவான் இந்த விசுவாசத்துக்காக 5 வருடத்துக்குள்ள ஸ்தேவான் இந்த விசுவாசத்துக்காக இதை ஃபுல்லா பேசி அவர் மரிக்கவும் ஆயத்தமா இருந்தாரு. பிலிப்பு ஒரு ஒரு எங்கேயோ இருந்து ஒரு வேத பகுதியை வாசிச்சா கூட அதை கொண்டு இது கிறிஸ்துவை அதை குறித்து அதாவது கிறிஸ்துவை முன்னிட்டு அந்த வசனத்தை சொல்லி ஞானசாதிகா நடத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க சபைய இந்த இதுல கட்டியும் இருக்கிறாங்க இவ்வளவு ஆழமா. எந்த அளவிற்கு இந்த சபை தன்னுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம வேத வசனத்தை நமக்காக, அதாவது எனக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அப்படிதான் நம்ம படிக்கிறோமே ஒழிய வேத வசனத்தை வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு முழுமையா கற்றுக்கொள்றதே இல்லையே நமக்கு. அதாவது தனிப்பட்ட விதத்துல உற்சாகப்படுத்தும்படியாக வாசிக்கிறோம் ஒன்று, அல்லது தனிப்பட்ட விதத்துல நாம் அதாவது வாக்குத்தத்தமா எடுக்கிறோம், அது உண்டு. ஆனால் கர்த்தருடைய மாபெரும் திட்டத்துக்குள்ளே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த திட்டம் என்னவென்றால் அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக இந்த வாழ்க்கையின் மூலமாகவும் நம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்முடைய தாளந்துகளின் மூலமாகவும் நம்முடைய காசு பணத்தினாலும் உயிரையே அர்ப்பணிக்க அந்த வேத வசனத்திற்காக தைரியமாக நின்னாங்க. இன்னைக்கு நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, நம்மளும் இல்லை. இல்லை, ஏன்னா அதாவது இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நியமம் நமக்கு தெரியலைன்ற நம்ம அடிக்கடி கேட்குறதில்ல. ஆண்டவர் உங்களுக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படி தான் நம்ம கேட்குறோம். ஆண்டவருடைய சித்தத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்குறதில்ல. அதுதான் பிரச்சனை. எனக்காக ஒரு சித்தம் வைத்திருப்பார், எனக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பார், தனியாக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு. அப்படி பார்த்தா ஆண்டவர் எத்தனை கோடி திட்டம் வச்சுருக்கணும்? அவருடைய திட்டம் ஒன்றே ஒன்று தான். அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும், பூமியினுடைய சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். இந்த சபையானது அதற்காக சாட்சியாக நிற்க வேண்டும். நீங்கள் எல்லாம் வாழணும். அது முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் சாட்சி அறிவிக்க வேண்டும், உங்களுடைய கூடுகையின் மூலமாக நீங்கள் சாட்சி அறிவிக்க வேண்டும், உங்களுடைய செய்கைகள் நீங்கள் அனுப்புவதன் மூலமாக சாட்சியாக இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்தை ஒழுங்காக நடத்துறது மூலமாக நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் வளரணும் அப்படிங்கிறார், ஜீவனுள்ள கற்களாக வளர வேண்டும். சரி, அப்படியே நம்ம என்ன செய்வோம், இந்த 8வது இது பகுதி நம்ம வாசிக்கிட்டு இருக்குது. அதாவது கர்த்தருடைய மாபெரும் திட்டத்தில் இன்று சபைதான் அடிப்படையாக இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தையே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய புண்ணியத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இதை ஒட்டுமொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் வாசித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வருவோம். சொல்லி பார்ப்போமே, என்னெல்லாம் நம்ம இந்த பகுதியில் வாசித்தோம். ஒரு பெரிய பகுதி என்னெல்லாம் வாசித்தோம். முதல்ல பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடை பார்த்தோம். வெளிப்பாடு, அதாவது எபேசியர்கள் நிருபம் அவருடைய 2வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் நான் பார்த்தோம். அந்த வெளிப்பாடின்படி அவருக்கு 2 உக்கிரானத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். 1 சுவிசேஷத்தை அறிவிப்பது, 2வது சபைக்கு சபையுடைய ஸ்தானம் என்ன, சபையுடைய திட்டம் என்ன அப்படின்றத அறிவிப்பது. சரி, எல்லாருமே ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பாயிண்ட், ஏதாவது எந்தெந்த வேத பகுதியெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்தாலும் போகிறோம். இது வந்து 2வது அதிகாரத்தை பார்த்தோம். எபேசியர் 4வது அதிகாரத்தை பார்த்தோம். 12வது வசனத்துல இருந்து 16. ஏன்னா இது வந்து ஒரே அடித்தளத்தில் கட்டப்பட வேண்டும் சபை அப்படிங்கிறாரு. வேற என்ன பார்த்தோம்? அதோடு கூட பவுலடியாருக்கு சபைகளை குறித்ததான நுணுக்கமான தெளிவான திட்டம் புரிதல் இருந்தது. ஆமாம், அது வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து கடைசியில் உள்ள 3 புத்தகங்களையும் பார்த்தோம். 1 தீமோத்தேயு, தீத்து, 2 தீமோத்தேயு. ஸோ அது என்ன நோக்கத்தோடு கூட எழுதினார்னு 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் வெரி குட் அவர் எப்படி எழுதினார், எதுக்காக எழுதினார்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சரி, இதை நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது வேற என்னெல்லாம் பார்த்தோம்? தேவனுடைய வீடும் ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக அந்த உறவுகள் எல்லாத்தையும் அதுலேயும் மென்ஷன் பண்ணுறாரு. கரெக்ட். தனிப்பட்ட வீட்டினுடைய உறவுகள், அடுத்தது சபையான உறவுகள், சபை ரெண்டையும் கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னால்
நிருபங்கள்ல கொலோசியர்லாம் இது வந்து ரகசியமா இருந்தது, ரகசியமாய் இருந்தது அப்படிங்கிறாரு. இப்பொழுது வெளிப்படுத்த அது எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறார், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் சபையை நிரப்புகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை 2 ஜெபத்தையும் பார்த்தோம், அந்த ஜெபத்தையும் இருக்கிறது பார்க்கிறோம். இதுக்கு எவ்வளவு ஞானம் விளங்கணும், சபையினுடைய கண்கள் எவ்வளவா திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். கண்கள் எவ்வளவா திறக்கப்படணும், அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாருங்கிறதை பார்ப்பதற்கு மனக்கண்கள் திறக்கப்படணும்னு வேண்டிக் கொள்றார். அவருடைய அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் இதெல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து அதோடைய அறிந்து கொள்ளத்தக்க வல்லவர்களாகும்படியாக ஜெபம் பண்றாரு. வேற என்ன பார்த்தோம்? தேவனுடைய வீடு எப்படி சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. வெரி குட். வேற என்ன பகுதி பார்த்தோம்? தலைமுறை தலைமுறையாய் சபை நிலைத்திருக்கும். ஆமா, அவருடைய சபையிலே தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாவதாகங்கிறாரு. வேற என்ன பார்த்தோம்? இருளில் இருக்கிற உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியதா பேதுருவானவர் சொல்றதை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். இந்த பகுதியில் நாம் பார்த்தோம். பவுலடியாருக்கு மட்டும்தான் இந்த வெளிப்பாடு இருக்கா, மற்ற அப்போஸ்தலருக்கும் இருந்ததான்றதுக்கு பேதுருவுடைய நிருபத்துக்கு வந்தோம். அது வந்து நம்ம இயேசுவானவரே சொல்லுறாரு மத்தேயு விஷயத்துல. அதுக்கடுத்த பேதுருவானவரும் அவருடைய 2வது அதிகாரத்துல நிருபத்துல ஒரு 5 பகுதிகள் முன்குறிப்புகளை காட்டுறாரு. முந்தைய ஏற்பாட்டு பகுதிகளை அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஏசாயாவுடைய புத்தகத்துல இருந்து காட்டுறாரு, சங்கீதம் 118வது அதிகாரம், அப்புறம் ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதுக்கப்புறம் யாத்திராகமம் 19வது அதிகாரம், ஓசியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம். சரி, இப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா குயிக்கா சொல்லி பார்ப்போம். இந்த மனுக்குலத்திற்காக கர்த்தர் தன்னுடைய வரலாற்றிலே படிப்படியாக வெளிப்படுத்தின அவருடைய திட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது சபைதான் கிறிஸ்துவனுடைய மாபெரும் திட்டத்தினுடைய மையமாக இருக்கிறது அப்படிங்கிறது. முதலாவதாக கிறிஸ்துவின் திட்டமாகிய சபை முன்பு மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் என்றும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கிறோம். பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்ரானத்துவம் 2ன்னு சொன்னீங்க. புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, அடுத்தது ரகசியமாக இந்த திட்டமாகிய சபையை குறித்து அவர் வெளிப்படுத்துவது, இது 2வது. 3வதாக கிறிஸ்து தம்முடைய சபையிலே ஒரு சமுதாய வாழ்க்கைக்காக ஒரு குறிப்பிட்ட செயல் திட்டத்தை பவுலடியாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அந்த சபையை அவர் ஒன்றுபடுத்த வேண்டும். அதனுடைய விளைவாக முன்பு மறைக்கப்பட்டிருந்த திட்டம் இப்பொழுது சபையிலே யூதர்களும் கிரேக்கர்களும் புறஜாதியாரும் சேர்ந்து ஒன்றிணைத்திருக்கிறார்கள். இந்த ஒன்று இணைத்து இருப்பதை குறித்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு அவர்கள் அமைத்த ஒரே ஒரு அஸ்திவாரம் தான் உண்டு இந்த சபைக்கு. 6வதாக இந்த ஒரே ஒரு அஸ்திவாரம், ஒரே ஒரு சரீரம், ஒரே ஆவியானவர், நாம் ஒரே அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உபதேச சட்டம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே பிதா, இந்த ஒற்றுமையை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். இதை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் அனைவரும் இந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் இயேசுவுக்கு அடுத்த அந்த இயேசுவோடைய பரிபூரணத்துக்கு நேராக நாம் கொண்டு போகிறோம். அப்பொழுதுதான் உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய சபையின் மூலமாக அனந்த ஞானம் வெளிப்படும், அநேகரும் கண்டு வியப்படைவார்கள். இயேசுவானவர் முன் அறிவித்தபடி அவர்தாமே அவருடைய சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த சபையின் மூலமாக வெளிப்படக்கூடிய கிறிஸ்துவனுடைய திட்டத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டுவது பவுலடியாருக்குடைய உக்கிரானத்துவம் மட்டுமல்ல, பேதுருவானவருக்கும் இயேசுவானவர் கையளித்து இருக்கிறார். உலகளாவிய சமுதாய சபைக்கு மூளைக்கல் என்று அவர் முந்தைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்க தரிசனங்களை அடிக்கோள் கொட்டு அவர் பேசுகிறார். 10 பகுதிகளாக நாம் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோம்னு சொல்லி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் எடுத்துகிட்டு நம் கடைசி பகுதிக்கு போயிருக்கிறோம். முழுமையாக இந்த தேவ ராஜ்யம் வெளிப்பட போகிறது. ஒரு நாளிலே கிறிஸ்து வருவார், அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி பார்ப்போம். அருமையானவர்களே, இன்று கர்த்தருடைய மாபெரும் திட்டத்திலே சபையானது இருக்கிறது என்றும், அவர் ஒரு நாளிலே வரும்பொழுது இந்த சபையானது எவ்வளவு சாட்சி கூறும், அது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை குறித்தும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.